பாட்டி. சொல்லு. என்ன எங்க அம்மா கிட்ட அனுப்பி வைக்க போறீங்களாமே, அப்படியா பாட்டி? சரி பாட்டி, நான் கிளம்புறேன். ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? சரிங்க பாட்டி, நான் கிளம்புறேன் பாட்டி. இந்த விஷயத்துல நான் பின் வாங்கவே மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, இந்த விஷயத்துல பின் வாங்கவே கூடாது. மனுஷனா பிறந்தா துணிஞ்சு நிக்கணும், சும்மா கோலம் மாதிரி ஒதுங்கி போக கூடாது. என்ன பண்ணலாம்? நீ ஒத்தையில எதுவும் பண்ண முடியாது. ஏற்கனவே இந்த ஆதிரப்புல என்ன தெரியுமா நினைச்சுக்கிட்டு இருக்கு? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? நீ நல்லா இருக்கணுங்கக்காக அவ எங்கேயாவது போகணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தா. நாம நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, தருண் நல்லா இருக்கும் நினைச்சு கூட அந்த பிள்ளை இதுக்கு போறதுக்கு சம்மதிச்சிருக்கலாம். நீதான் அந்த பிள்ளைய கண்ணிலே காண விடலையே. ஆமாடா, ஆனா அவங்க எது போக கூடாது. காதம்பரி பத்தி தான் தெரியுமே, இவ வாழ்க்கைய சீரழிச்சிருவா. தெரியும், ஆனா உன் பாட்டி விட்ட ஆளுக்களே அந்த பிள்ளைய அனுப்பி வைக்கலன்னா குறியா இருக்காங்க. ஆக மொத்தம் பழியாடா வந்து நிக்குது இந்த ஆதிரா பிள்ளை தான். உன்னை காதலிச்ச பாவத்துக்காக எல்லா வழியும் தாங்கிக்கிட்டு இருக்கு. இல்ல, அவளுக்கு நான் எந்த வழியும் கொடுக்க மாட்டேன். அப்ப ஏதாவது பண்ணு. அதான்டா, என்ன பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது. ஏன் கிஷோர் கமிஷனரா தானே இருக்கான், அவங்கிட்ட உதவி கேட்க வேண்டியதானே? செய்வானாடா? கேட்டு பாரு. ஆதிராவை இங்க இருந்து அனுப்ப கூடாது, ஏதாவது நீ பண்ணுன்னு சொல்லி பாரு. அவன் ஏதாவது பண்ணுவான்ல. சரிடா. உங்க வீட்டுல இருக்க எல்லாருக்கிட்டையும் தனித்தனியா போய் உதவி கேளு. ஆதிராவை இங்க இருந்து அனுப்ப கூடாது, எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கேளு. யாரெல்லாம் உதவி பண்றாங்கன்னு பாக்கலாம். சரிடா. சீக்கிரம் போய் கேளு. கிஷோர்கிட்ட போய் கேட்கலாம். உனக்கு எத்தனை நாள் இந்த ஸ்டேஷனுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுடா, இதுக்கப்புறம் நான் எந்த உதவியுமே கேட்க மாட்டேன். டே, என்னால எதுவும் பண்ண முடியாது. இப்பதான் அந்த காதாம்பரி தொந்தரவு இல்லாம நம்ம குடும்பம் நிம்மதியா இருக்கு. மறுபடியும் அவளை இங்க வளர்க்க பாத்தியா? இது கொல்லிக்கட்டை எடுத்து நம்ம தள்ளி நாமளே சொரிஞ்ச மாதிரி ஆயிரும். விடு. அந்த ஆதிர பொண்ணு பாவண்டா, அந்த பிள்ளை வாழ்க்கையில சீரழிச்சுவாடா. அவ பெத்த பிள்ளை என்னையும் பண்ணிட்டு போறா, நமக்கு என்ன? கொஞ்சமாவது தாய்மாம எங்க முறையில பேசுடா. நான் முதல்ல அக்காவாவா நினைக்கல, அப்புறம் தானே அக்கா பிள்ளை தாய்மாமனா. எனக்கு காதாம்பரி சாகவாசமே ஆகாது. சரிடா, அக்கா பிள்ளைய வேண்டாம், தாய்மாமனா வேண்டாம். ஒரு பொண்ணுடா, பாவம். அந்த பிள்ளை வாழ்க்கை அங்க பொண்ணை சீரழிஞ்சிரும்டா, நாசம்னா போயிரும். பாவம்டா. சரிடா, அங்க அனுப்பாம வச்சுக்கலாம். இங்க அவன் வாழ்க்கைக்கு என்னடா கேரண்டி? நாளைக்கு அந்த பிள்ளைக்கு இங்க ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா காதாம்பரி இல்ல, இந்த சட்டமே நம்ம தூக்கி உள்ள வச்சிரும். பாத்துக்க. அதான் உனக்கும் அவளுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு போச்சுல. உன் வேலையை பாரு, அவ எங்கேயும் போயிட்டு போறா. எனக்கு டூட்டிக்கு நேரம் வச்சு நான் கிளம்புறேன். அந்த பொண்ணு பாவண்டா, உன்னால ஏதாவது உதவி பண்ண முடியும்டா. அந்த பிள்ளைக்கு ஏதாவது உதவி பண்ணுடா. அந்த பிள்ளைங்க வந்து அனுப்பாதடா. நீ சொன்ன இந்த வீட்டை எல்லாரும் கேட்பாங்கடா. உன் சொல்லிக்கு நம்ம வீட்டுல மரியாதை உண்டு. நீ சொன்ன பாட்டி கூட கேட்பாங்கடா. பிளீஸ்டா, அந்த பிள்ளைக்கு ஏதாவது உதவி பண்ணுடா. டே, அனுப்ப வைக்கவே அம்மா தான்டா. நான் போய் அம்மா கிட்ட என்ன சொல்ல முடியும்? அதான் ஏன் அந்த பிள்ளை எல்லாரும் அனுப்பலே குறியா இருக்கீங்களா? ஏன் காதாமே சாகசமே வேண்டாங்கிறதுக்காக தான். 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு என்ன நடப்பறலாம் பண்ணிட்டு போனா, திரும்ப அவங்க வர வைக்க போறியா? அவ வந்து போய் தான் உன் வாழ்க்கை நாசமா போச்சு, தெரியல? சரிடா, என் வாழ்க்கை போட்டோம், அதுக்காக அந்த பிள்ளை வாழ்க்கை நாசமாக்கணுமாடா? பாவம்டா, விவரம் தெரியாத பிள்ளை. என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. என்கிட்ட இதை பத்தி பேசாத. என்னால எந்த உதவியும் பண்ண முடியாது. எனக்கு டூட்டிக்கு நேரம் வச்சு நான் கிளம்புறேன். பாவம் அந்த பிள்ளை. சரி, பாட்டிட்ட கேட்டு பார்க்கலாம். இவன் உதவி பண்ணிட்டா போறான், பாட்டி உதவி பண்ணுவாங்க. பாட்டி பாட்டி. என்னடா பாட்டி, அந்த ஆதிரா பிள்ளைங்க வந்து அனுப்பி வைக்காதீங்க பாட்டி. அவ பாவம் பாட்டி, அந்த காதம்பரி அவ வாழ்க்கையை நாசமா ஆக்கிடுவா. ப்ளீஸ் பாட்டி. அதான் உனக்கு அவளுக்கு என்ன சம்மந்தம் இல்லைன்னு ஆயிப்போச்சே, வேற என்னடா? ஏன் பாட்டி நீங்க கூட இப்படி பேசுறீங்க? அதுக்காக அந்த பிள்ளை வாழ்க்கையை நாசமா ஆக்கணுமா? சரிடா, எத்தனை நாள் நான் அடைக்கலம் கொடுக்க முடியும்? என் வயசு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நாளைக்கு அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னடா பண்ணுவீங்க எல்லாரும் சேர்ந்து? இங்க பாரு, இந்த உலகத்துல ஒரு பொண்ணை பாதுகாக்கணும்னா ஒண்ணு பெத்த தகப்பனா இருக்கணும், இல்ல கட்டினவனா இருக்கணும். 2 உறவுமே அவளுக்கு இங்க இல்ல. அப்படி இருக்கும்போது நாம எப்படி அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும்? அவ அம்மா கிட்ட போறதா நல்லது. அவ என்ன பண்ணிட்டு போறா, அவ பெத்த பிள்ளை தானே, நமக்கு என்ன? விடு. என்ன பாட்டி, அவ தாயா இருந்தா பரவாயில்ல, அவ பியாயி பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவா. இந்த பிள்ளை வித்துருவா. பாவம் பாட்டி, வாழ்க்கை நாசமா போயிரும் பாட்டி. நானே ஏற்கனவே வேதனையில இருக்கேன், நீ வேற வேதனை படுத்தாதடா. என்னால பாதுகாப்பு கொடுக்க முடியாதா? எத்தனை நாள் தான் கொடுக்க முடியும்?
பாட்டி பாட்டி நீங்க நினைச்ச முடியும் பாட்டி. அந்த புள்ள பாவம் பாட்டி. சரிடா, இப்ப வேணா அந்த பிள்ளை நான் அம்மா கிட்ட அனுப்பாம இருக்கேன். அந்த பிள்ளைக்கு நான் இப்ப கொஞ்ச நாள் அடைக்கல கொடுத்துட்டேன். நாளைக்கு நான் போய் சேர்ந்துட்டேன். கிஷோர் அவன் பாட்ட பார்க்க அவன் போயிருவான். தினேஷ் தமிழ் அவங்க புள்ள வாழ்க்கைய தான் பாப்பாங்க. சதீஷ் அவன் பிள்ளைய தான் பாப்பான். குமார் எல்லாருமே அவரோட வாழ்க்கைய தான் பாப்பாங்க. அப்ப இந்த பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது யாரா வந்து நிப்பா? இங்க இருக்க யாரையும் நம்பி நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. இப்பமே எனக்கு என்னன்னு அவரோட வாழ்க்கைய பாத்துட்டு இருக்காங்கடா. நாளைக்கு அந்த பிள்ளைக்கு யார் நிப்பா? அவளுக்குன்னு நிக்கிறது மீனா மட்டும்தான். அதனாலேயே சதீஷுக்கும் மீனாக்கும் சண்டை வந்துகிட்டு இருக்குது. இப்படி அவங்க ரெண்டே சண்டை போட்டு சாவ சொல்றியா? மீனா நிப்பா, கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் நிப்பா. நானும் நின்றுப்பேன். மீனா மாதிரி இளமையா இருந்தவன்னா நானும் நின்றுப்பேன். கடைசி மூச்சு வரைக்கும் நான் நின்றுப்பேன். ஆனா என் காலம் முடிய போகுதுடா. நான் எப்படி அந்த பிள்ளைக்கு அடைக்கலம் கொடுக்க முடியும்? மனச கல்லாக்கிட்டு தாண்டா ஏற்பாடு பண்ணிருக்கேன். உங்களால முடியாதுல்ல பாட்டி. முடியாதுடா. அப்ப இந்த வீட்டுல உங்களை எல்லாம் சம்மதிச்சா நீங்க சம்மதிப்பீங்கல்ல பாட்டி? என்னத்த சொல்ல? சரி கேட்டு பாரு. தமிழக்கா, தமிழக்கா. என்னடா? அக்கா விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆதிராவை இங்க இருந்து அனுப்பி வைக்க போறாங்களா? நீங்க எல்லாம் சேர்ந்து சொல்லுங்கக்கா, அந்த பிள்ளைங்க இருந்து அனுப்பி வைக்க வேண்டான்னு. நான் என்னடா பண்ண முடியும்? அக்கா இங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா அந்த பிள்ளைங்க இருந்து அனுப்பி வைக்காம இருக்க முடியும்க்கா. அத பண்ண முடியும். ஆனா காலாம்பரி விடுவாளா? நாளைக்கு அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணன்னு வச்சுக்கயே, நம்ம குடும்பத்துக்குள்ளே சண்டை சச்சரவு வரும்டா. கிஷோரே சதீஷ் சொல்லுவாங்க, இதுக்காக தான் அவளுக்கு இங்க வைக்க வேண்டாம்னு சொன்னோம். யாரு கேட்டானே அவங்க ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணுவாங்க. ஓயாம இந்த குடும்பத்துல பிரச்சனை வேணுமாடா? வேண்டாம், அவ போட்டுண்டா விடு. அக்கா அந்த பிள்ளை பாவக்கா. எனக்கு மனசு கஷ்டமா தாண்டா இருக்கு. நாங்க என்னடா பண்ண முடியும்? இத்தனை சொந்த இருந்தோம், இந்த பிள்ளை அனாத மாதிரி அங்க வாழ்ந்துட்டு இருக்கு. யாராவது ஒருத்தர் அந்த பிள்ளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு சொல்லி ஏதாவது செய்றாங்களாடா? செய்ய மாட்டாங்க. நான் என்னடா பண்ண முடியும்? அப்போ உங்களால எந்த உதவியும் பண்ண முடியாதக்கா? நீ ஏதாவது பண்ணு, அதுக்கு துணை வேணா நிக்கிறேன். மத்தபடி என்னால எதுவும் பண்ண முடியாதுடா. அந்த பிள்ளை பார்த்தா பாவமா இல்லக்கா? நீங்க பெத்த பிள்ளையா இருந்தா அப்படி விடுவீங்களாக்கா? நாங்க இருக்கிற எங்க பிள்ளை வாழ்க்கை நாசமாக்க போறோம். அந்த காதாம்பரி தான அந்த பிள்ளை வாழ்க்கை நாசமாக்கிறதுக்கு துடிக்கா. நாம என்னடா பண்ண முடியும்? நாம பெத்த பிள்ளையாவா? அவ காதாம்பரி பிள்ளை. நாம என்ன பண்ண முடியும்? நம்ம வீட்டு பிள்ளையா உரிமை கொண்டாடி காப்பாத்துறதுக்கு? ஆதிராவ உரிமை கொண்டாடுறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் இல்ல. விட்டு தள்ளு. செம்பகலி அக்கா, செம்பகலி அக்கா. என்னடா? அக்கா ஆதிராவை இங்க இருந்து அனுப்ப போறாங்களாக்கா. காதாம்பரி என்ன வேணாலும் பண்ணுவாக்கா. அவளை காப்பாத்தணும்க்கா. காதாம்பரி திரும்ப இங்க வந்தா நான் ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணுவாடா. அது மட்டும் இல்ல, கிஷோருக்கும் தேன்மொழிக்கும் ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது. என்ன வேணாலும் பண்ணுவாடா. ஏன்டா வாழ வேண்டிய 2 பிள்ளைல பிரிச்சு வைக்கணுமா? ஆதிரா போட்டும் விடுடா. அக்கா உங்க பிள்ளை இல்ல உங்க தங்கச்சி வந்து அப்படி சொல்லுவீங்களாக்கா? பெத்தவளுக்கே கவலை இல்ல, நாம என்னடா பண்ண முடியும்? நமக்கும் ஆதிராவுக்கு என்னடா உரிமை இருக்குது சொல்லு. நாம எப்படி இந்த பிள்ளைக்கு அடைக்கலம் கொடுக்க முடியும்? நீ புரிஞ்சு பேசுறியா புரியாம பேசுறியா? அவ இவ்வளவு நாள் இங்க இருந்ததே தப்பு. முதைய போயிருக்கணும். அக்கா முடியாதுடா. எத்தனை நாள் அந்த காதாம்பரி கூடயே கடந்து போராட முடியும்? அவ போட்டுண்டா. அதுக்கப்புறம் இந்த காதாம்பரி இந்த திசை பக்கமே வரமாட்டா. விட்டு தள்ளு. அக்கா என்னக்கா இப்படி பேசுறீங்க? வெறுத்து போச்சுடா. எத்தனை நாள் போராட சொல்ற? அந்த புள்ள தலையில என்ன எழுதிருக்கோ அதான் நடக்கும். இல்ல அவதான் தன்னை காப்பாத்திக்கணும். நாம என்ன பண்ண முடியும்? ஏன் அவளை காப்பாத்திக்க அவளுக்கு தெரியாதா? அவ இப்ப கொஞ்சம் விவரமா தான் இருக்கா. அவளை அவ காப்பாத்திக்குவா. நீ டென்ஷன் எடுக்காத. அக்கா ஒரு பொண்ணால எப்படிக்கா முடியும்? நாங்களும் தானாதாண்டா போராடி வந்தோம். அவளை அவதாண்டா காப்பாத்திக்கணும். மத்த யாரும் காப்பாத்த முடியாது. ஒரு பொண்ணை அவதாண்டா அவளை காப்பாத்திக்கணும். ஆனா தொடக்கி யாராவது நிக்கணுமேக்கா. நீங்க சொன்னீங்க நாங்க போராடி வந்தேன்னு. உங்க கூட மீன் அக்காவும் தமிழ் அக்காவும் இருந்தாங்க. அதனால நீங்க போராடி வந்தீங்க. உங்களை தூக்கி விடுறதுக்கு அன்னைக்கு பாட்டி வந்தாங்க. அதனால வந்தீங்க. அந்த ஆதிரா பிள்ளைக்கு யாரு இருக்கா? உங்களை பேசுறீங்க. மீன் அக்கா மட்டும் இல்லைன்னா உங்க வாழ்க்கை என்ன இருக்கும்? சரிதாண்டா, நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன் சொல்லு. எல்லாருக்கிட்டையும் பேசுங்க. அந்த பிள்ளைக்கு இங்க அடைக்கலம் கொடுங்க. நீ புரிஞ்சு பேசுறியா புரியாம பேசுறியாடா? நான் ஒத்தையில என்னடா பண்ண முடியும்? எல்லாரும் சேருங்க. அவன் நம்ம வீட்டு புள்ள இல்லடா, காதாம்பரி புள்ள.
நம்ம எப்படி அடைக்கல கொடுக்க முடியும்? நாளைக்கு ஏதாவது விபரீதம் ஆயிட்டுனா எல்லாரும் சேர்ந்து தாண்ட கஷ்டத்தை அனுபவிக்கணும். சரி, நீ எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு வேணா வா. உறுதுணையா நிக்கிறேன், அவ்வளவுதான் என்னால முடியும். எல்லாரும் சம்மதிச்சா நான் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்க மாட்டேன். அந்த புள்ளைய நல்லபடியா பார்த்துக்கிட்டேன். வேற என்னால என்னடா பண்ண முடியும்? கொல்லப்படாத ஆதிரா, என் உசுரை கொடுத்தது உன்னை நான் காப்பாத்துவேன். இவங்க யாரும் உதவட்டா போறாங்க, நான் இதுக்கு இருக்க. நான் செத்தாலும் பரவாயில்ல, உன்னை காப்பாத்திட்டு தாண்டி நான் போவேன். அப்பா என்னடா ஆதிரா, இந்த பாரு அந்த ஆதிரா காதாம்பரி, எந்த பேச்சும் இங்க வரக்கூடாது. இதனால எனக்கும் மீனாக்கும் அடிக்கடி சண்டை வருது. இனிமேல் அந்த பேச்சை இந்த வீட்டை எடுக்கக்கூடாது சொல்லிட்டேன். அவ என்ன 3 பிள்ளைல போட்டுட்டு ஆதிரா கூட போய் கிடக்கா. முதல்ல ஆதிரா அனுப்பி வழிய பாருங்க. அப்பா காதாம்பரி பத்தி தெரியுமா? அங்க வேண்டாத வேலை பாக்குறதுக்கு அந்த பிள்ளைய கூப்பிடுறா, ஒரு சாக்கடையில தள்ளதுக்கு அந்த பிள்ளைய கூப்பிடுறா. எல்லாரும் அனுப்பி வைக்க பாக்கீங்களேப்பா. உன வேண்டான்னு போனா தானே அழுதா நீ வந்து உட்காந்து வாங்கிட்டு இருக்க. அவ போய் தொலைதா. என்ன வேண்டான்னு சொன்னா, உங்க யாரையும் வேண்டான்னு சொல்லலையே. பிளீஸ்ப்பா அந்த பிள்ளைங்க வந்து அனுப்பாதீங்க, பாவம். என்னடா பேசிக்கிட்டு இருக்க? மாலி பிள்ளைக்கு நம்ம அடைக்கல கொடுக்க முடியுமா? எத்தனை நாள் கொடுக்க முடியும்? அடிக்கிறது பேசாத. நாளைக்கு அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு வச்சுக்கேன், நாம தான் கோர்ட்டு கேஸ் அலையணும். அந்த ஆதிரா போலதான் அந்த மீன் அங்க ஒழுங்கு அங்க வந்து சேருவா. உசுர கொடுக்க மண்ணாங்கட்டி கொடுக்க போய் கிடக்கா. அவளுக்கு கெட்டின புசுன விட மத்த எல்லாரும் முக்கியமா போச்சு. அது ஆதிரா எங்க போனாதான் எனக்கு நிம்மதி. அப்பா ஆதிரா பேச்சு வராது, என்னால எதுவும் பண்ண முடியாது. தினேசப்பா என்னடா, என்ன ஒரு மாதிரி இருக்க? ஏதோ பிரச்சனையா? சொல்லு, எதனால சொல்லு. அப்பா ஆதிரா அவங்க எந்த அனுப்பி வைக்க போறாங்களா? அந்த காதமரி ஒரு சாக்கடையில கொண்டு அந்த பிள்ளை தள்ள போறா. பாவம் அந்த பிள்ளை. தெரியும்டா, இங்க எல்லாருக்கும் மனசு தன்மை அத்து போச்சு. என்னால என்னடா பண்ண முடியும்? அப்பா நீங்க பேசுங்கப்பா. நான் சத்தியமா சொல்றேன்டா, காதமரி மட்டும் என் கூட பிறந்தவளா இருந்தா இந்நேரத்துக்கு ஆதிராவை என் பிள்ளை நான் கூட்டு வந்திருப்பேன்டா. நான் உண்மையான அண்ணன் கிடையாதுடா, நான் உண்மையான தாய்மாமன் கிடையாது. நான் எந்த இதுலடா அந்த புள்ளி நான் கூட்டிட்டு வருவேன். நாளைக்கு வேற ஏதாவது அதை கட்டி விட்டுட்டாங்கன்னா என்னடா பண்ண முடியும்? என்னை பத்தி நான் கவலைப்படலடா. என்னை பத்தி என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம். அந்த புள்ள லைஃப் என்னத்துக்கடா ஆகும்? இல்ல வேற ஏதாவது பண்ணுனா சொல்லு, நான் பண்றேன். எனக்கும் மனசு உறுத்திக்கிட்டு தாண்டா இருக்குது. எல்லாரும் கல் நெஞ்சமா மாறிட்டு இருக்காங்களேன்னு. ஏற்கனவே எத்தனை வாட்டி அந்த புள்ள அவமானப்படுது. அப்ப கூட என்னால எதுவுமே பேச முடியலடா. ஏன்னா எனக்கு உண்மையான உறுத்து கிடையாது. அப்பா பாவப்பா அந்த புள்ள, எனக்கு பயமா இருக்குப்பா. பாவப்பா அந்த புள்ள. நானும் பொம்பளை பிள்ளை பெத்தவன் தாண்டா, எனக்கும் வழி தெரியுது. ஆனா நான் என்னடா பண்ண முடியும்? என்ன பண்ண நீ சொல்லு, நான் செய்யறேன். என்ன ஆனாலும் பரவாயில்லடா, நான் செய்யறேன். என் உசுரை கொடுத்தது நான் செய்யறேன். ஆனா என்னால என்னடா பண்ண முடியும் சொல்லு. நான் ஒரு வீம்ல அடைக்கலம் கொடுத்துட்டேன்னு வச்சுக்க, எல்லாரும் என்ன விட்டு வைப்பாங்க நினைக்கிறேனே. என்ன விடுடா, அந்த புள்ளைய வாழ விடுவாங்க, கதை கட்டி விட்டுருவாங்கடா. ஆனா ஒண்ணு, நீ என்ன பண்ணாலும் உனக்கு துணையா நான் இருக்கேன். அதனால என்ன பண்ண முடியும்? போதும்பா, இவ்வளவாது சொன்னீங்களே, சத்தியமா உங்க உதவி தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு செய்வீங்களாப்பா? சத்தியமா செய்யறேன்டா. என் உசுரை கொடுத்தாதான் நான் செய்யறேன். இது போதும்பா. இன்னொன்னு இந்த வீட்டுல நடக்குது. உனக்கும் அன்னைக்கு பொண்ணு பார்த்த பொண்ணுக்கும் 2 நாள் கழிச்சு நிச்சயதார்த்தம் பேசிக்கிட்டு இருக்காங்கடா. யாருக்கிட்ட நிச்சயதார்த்தம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க? இங்க என்னமோ நடக்குது. நிச்சயதார்த்தத்தை வேணா நான் தடுத்துறேன். அந்த ஆதிராவை நீ காப்பாத்து. சரிங்கப்பா. சரி, எந்த உதவினாலும் என்கிட்ட கேளு, நான் செய்யறேன். சரிங்கப்பா. மதனப்பா என்னடா? அப்பா அதுல அவங்க என்ன அனுப்பி வைக்க போறாங்களா? ஏதாவது உதவி பண்ணுங்கப்பா. நான் எப்பவுமே என் மீனா பக்கம் தான். மீனா ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சா சரியா இருக்கும். என்ன பண்ணணும் மட்டும் சொல்லுடா, நான் செய்யறேன். நிஜமாப்பா? வந்தா தலை போனா மசுடா, விட்டு தள்ளி என்ன செய்ய மட்டும் சொல்லி பாத்துக்கலாம். யாரு என்னடா எதிர்ப்பா? அந்த பிள்ளைங்க எந்த போக கூடாது, அவ்வளவுதானே? ஆமாப்பா, ஏதாவது பிளான போடு, நான் கூட நிக்கிறேன். நானும் எனக்கு தெரிஞ்ச ஐடியாலாம் உனக்கு சொல்றேன். சரிங்கப்பா, இது போதுப்பா. வர வர இங்க மனசாச்சு செத்து போச்சுடா. நானும் அந்த கோத்தை தான் வீட்டு போக சுத்திட்டு இருக்கேன். மீனாக்கால் ஒரு இடம் இருக்குது, எனக்கு நான் போக்கல இல்ல, அதான் நிக்கிறேன். தினேசப்பா ஒத்துக்கிட்டாங்க. ஓ அப்படியா? சரிடா, ஏதாவது வில்லங்கம்மா பிளான போடு, ஏதாவது ஒண்ணு பண்ணிடலாம். சரிங்கப்பா, நான் சொல்றேன். இந்த வீட்டுல யாரையும் நம்பாத. ஏதாவது பிளானுக்குன்னு போட்டேன்னா யாருக்கிட்டையும் சொல்லாத. சரிங்கப்பா. சரி, இதுக்கு குமார் கிட்டே சொல்லி பாரு.
ஒருவேளை வீட்டுல பேசும்போது எங்க குரலாம் ஒசந்ததுன்னு வச்சுக்கைய மத்தவங்க குரலாம் அமைங்கிரும். நமக்கு 4 பேர் பக்கம் சேர்த்துக்க. நம்ம பக்கம் நிறைய பேர் இருந்தா பேசுறவங்க வாயை அடிச்சிடலாம். சரிங்கப்பா. எல்லாத்தையும் பேசுனியா? எல்லாரும் கை வச்சுட்டாங்கப்பா தினேசப்பாவை தவிர. ஓ அப்படியா? இருக்கட்டும் பாக்கலாம்டா. எது வரைக்கும் போகுதுன்னு நானும் பாக்குறேன். வேற இந்த மதனி யாருன்னு நான் காட்ட ஆரம்பிச்சிருவேன். என்கிட்டே வா. நானும் குடும்பம் ஒன்னா ஒத்துமையா இருக்குனுங்கக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்தா என்ன சுயநலமா மாறிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த சுயநலமே ஆகாது. டேய் நீ என்ன வேணாலும் பண்ணுடா, நான் நிக்கிறேன். இது போதப்பா. எங்க அன்னைக்கு பாட்டி வீட்டுல எல்லாரும் செத்தவங்களா இருக்காங்களோ நினைச்சேன். இல்லப்பா, அங்கேயும் மனுஷங்க இருக்காங்கன்னு நிரூபிச்சிட்டீங்க. உண்மை சொல்ல போனா அந்த வீட்டுல உள்ளவங்களை தவிர வெளியில இருந்து வந்த நீங்க தான்ப்பா உண்மையா இருக்கீங்க. அது போதுப்பா. எனக்கு ஆதிராவை காப்பாத்திருங்கிற நம்பிக்கை வந்துட்டு. நம்மளெல்லாம் கோலை நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நினைக்கிறேன். அந்த வீட்டுல எதுக்கு கோலையா போறேன், எதுக்கு அடங்கி போறேன்னு கூட நாங்க தெரியல. பாத்துக்கலாம்டா. என்ன நம்ம வேண்டாம் வேலை பார்த்தா அந்த குடும்பத்தை நம்ம ஒதுக்கி வைப்பாங்க. போனா போட்டும்டா. நீ என்ன பண்ண நான் என்ன பண்ண நான் பாத்துட்டு இருக்கேன். சரிங்கப்பா. இப்பமா அது வேலை விஷயமா தான் போய்கிட்டு இருக்கேன். சரி நான் வரேன். ஆதிரா உன்னை எப்படியாவது காப்பாற்றிடுவேன். ஆதிரா அம்மா கிட்ட உன்னை ஒப்படைக்க மாட்டேன். ஒரு பயவுல உதவி பண்ண மாட்டேங்குதே. நான் இப்படியாவது ஆதிராவை காப்பாத்தணுமே. அவ என்ன அம்மான்னு சொல்லியிருக்கா. தாய் உசுர கொடுத்தாத புள்ளைய காப்பாத்தணும். அதை நான் செய்வேன். பொன்துரை சார் என்ன ஒரு வாரமா காணவே இல்ல. எங்க போனார்னே தெரியல. என்ன நடக்குது? சரி நாம போய் பார்த்துட்டு வருவோம். கடவுளே எனக்கு பலத்தையும் தைரியத்தையும் கொடு. நான் கோலை இல்ல. அன்னைக்கிளி மறிக்கும் போது கூட வீர உள்ளவளா மறிக்கணும். நான் எதுக்கு பயப்படுறேன்? ஏன் இந்த மனுஷங்களுக்கு நான் பயப்படுறேன்?